நீ நீ அப்படின்னா மனிதன் அர்த்தம். நீ அப்படின்னா மனிதன் அர்த்தம். ஐயோ ஐயா பாடா படுத்துது. நான் அப்படின்னா இறைவன் அர்த்தம். நான் அப்படின்னா இறைவன் அர்த்தம். நீ அப்படின்னா மனிதன். அவ்வளவு பேரும் நீதான். அவ்வளவு பேரும் நீதான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருமே நீதான். மற்ற ஜீவராசி நீயும் கிடையாது, நானும் கிடையாது. மற்ற ஜீவராசிக்கு நீ நான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கணக்கு கிடையாது. இங்க கணக்கு இருக்கு. அப்ப நீன்னா மனிதன், நான்னா நான், நான் நான்னா இறைவன் அர்த்தம். அப்ப நீயா இருந்தேன், நான் பக்கத்துல போயிட்டேன், நான் பக்கத்துல போயிட்டேன். நீங்களும் நான் பக்கத்துல போயிடலாம், நான் பக்கத்துல போயிடலாம். அதனால நான் ஆகும். அப்ப நான் புக் எடுத்து படிச்சுட்டேன்னா, நான் அப்படிங்கிற புக்கை எடுத்து படிச்சுட்டேன்னா, நீங்கிறத உடைஞ்சிட்டு நானுக்குள்ள வந்து சேர்ந்துடும். நீங்கிறத மனிதன் அதை உடைச்சிட்டு இந்த பக்கம் வந்துடும், நான் பக்கம் வந்துடும். இது மற்ற ஜீவராசிகள் கிடையாது. நான் நீங்கிறது கிடையாது. அது கூட்டவும் முடியாது, கழிக்க முடியாது, அதுக்கு கிடையாது. அப்ப மனிதனுக்கு இது உண்டு. மனிதனுக்கு இந்த நான் பிளஸ் நீ உண்டு. அப்போ நானா இருந்தோம், குழந்தையா இருக்கும்போது நானா இருந்தேன், வளர வளர நீ ஆயிட்டேன். நீ ஆனதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க நான் ரொம்ப தூரம் கிடக்கேன். நான் திரும்பி பார்க்க நீயை வச்சு நானை திரும்பி பார்க்க ரொம்ப தள்ளி இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 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 அந்த மலையை நான்கிற மலையில ஏறிட்டேன். மேல நான்கிற மலையில ஏறிட்டு பார்க்க நான் மட்டும்தான் நிக்கேன். நான் மட்டும் நிக்கான். உச்சியில மலையில உச்சியில அவன் மட்டும் நிக்கான், அந்த நான். அப்ப அந்த நானை உச்சிக்கு போய் ஏறி பிடிக்கணும்னா இந்த நீயை தொலைக்கணும். இந்த நீயை தொலைக்கணும். தொலைச்சாச்சுன்னா அந்த உச்சி நான் புக்கு உச்சி நான்ங்கிறத பிடிச்சிடலாம். அதுக்கு மட்டும்தான் மனிதன் வந்தான். வேற கூட்டத்துக்கு அந்த நான் கிடையாது, நீ மட்டும்தான். வேற கூட்டம் இருக்கலாம், வேற கூட்டம்னா நீங்களே பார்த்துருங்க, மத கூட்டங்கள். இது இந்து கூட்டம். அது மத கூட்டம். அங்க அவங்க நாளோட முடிச்சுக்கிடணும். நானுக்கு அங்க இடம் இல்லை, நானுக்கு அங்க இடம் இல்லை, முடிச்சுக்கிட்டாங்க. அது நீங்க என்னெல்லாம் செயல்படுறீங்களோ அந்த நீயும் செயல்படும். அந்த நீயும் உங்களையே மாதிரி செயல்படும். வேற வேற இதைதான் கையில ஆளுக்கணும்னு வச்சிருப்பாங்க. அந்த நீ இந்த பக்கம் நானை கண்டுபிடிக்கலாம்னு இருக்கு இந்த கூட்டத்துல. அதனால இந்த நானை கண்டுபிடிச்சிட்டேன்னா தெரிஞ்சிடும். மாலை போட்டுடலாம், மரியாதை பண்ணிடலாம், அள்ளி போடலாம், சந்தோஷத்தை எடுக்கலாம், நிம்மதி எடுக்கலாம். வேற ஏதாவது எடுக்கலான்னு வரக்கூடாது. வேற இல்லைங்க இங்க ஒண்ணு பணம். என் இறைவன் பணத்தெல்லாம் இங்க உருவாக்கிக்க, காரு பங்களா சொத்து இதெல்லாம் உருவாக்கல. அதனால அவனுக்குள்ள சொத்துலதான் நீங்க எல்லாம் வாடகை இருக்கீங்க. வாடகை மட்டும் ஒருத்தர் கொடுக்க மாட்டீங்க, வாடகையாவது கொஞ்சம் கொடுங்க. ஆமா, ஆள் தெரிஞ்சு கொடுங்க. தெரியாத ஆள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நானை தொலைச்சேன் அன்ட்டு போய் கொடுக்க கூடாது. உங்க லிஸ்ட்ல இருக்கு, உங்க லிஸ்ட்ல அந்த நீ லிஸ்ட்ல இருக்கு. அந்த நீ லிஸ்ட்ல போயிட்டு கொடுத்துட்டு என்ன செய்யும்? ஏதாவது வேஷத்தை பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா நான் உண்மையான நானுக்கு நீங்க கொடுக்கலன்னு அர்த்தம். உண்மையான நான்கிட்ட கொண்டு போட்டுட்டீங்கன்னா தான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் யார்கிட்ட இருக்கு நீங்க பார்க்கணும். நமக்கு 2 கண்ணை கொடுத்துருக்காமல, நல்லா ஒத்து பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த மனிதன் ஏதோ சொல்ல வராண்டோ அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டேன்னா அந்த நானை பிடிச்சிடலாம். ஷார்ட்டு தான், அடிச்ச 6 தான். அவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு. வரட்டா. நன்றி என்றும் அன்புடன். அன்பு ஏசி.